ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சரவணா ஷீபேட்ஸ் ஃபார்ம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஃபார்முக்கு புதுசாக ஒரு பேடை ஒன்று இப்போ வாங்கிட்டு வந்திருக்கேன். அது முடிஞ்ச அளவுக்கு என்ன பேடுன்னு கொஞ்சம் கெஸ் பண்ணுங்கள். ஆமாம், இப்போ இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தேன். என்ன பேடுன்னு கெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ லாஸ்ட்டில் என்ன பேடுன்னு சொல்லி காமிக்க போகிறேன். கொஞ்சம் கேஜ் அரேஞ்ச் பண்ண வேண்டியிருக்கு. நம்ம எப்படி கேஜ் அரேஞ்ச் பண்ணுறோம், எந்த மாதிரி மாடல் வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக நான் உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பேடும் பார்த்தீங்கன்னா நம்ம அண்ணா ஃபார்ம்லேருந்து வாங்கிட்டு வந்தேன். அண்ணா ஃபார்ம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பரம்புக்குள்ளே இருக்குது. அவர் வந்து இந்த அடல்ட் பேர் தான் இது. ஆனால் இன்னும் கிளச்சு எதுவும் எடுக்கல. அந்த பேரில் இருந்து இன்னும் ஒரு கிளச்சு கூட எடுக்கலாம். நான் அடல்ட் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 வருஷத்துக்கிட்ட ஆயிடுச்சு. நான் ரொம்ப நாள் அன்னிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தேன். அவர் தரலை. அதுக்கப்புறம் நான் கால் பண்ணி கேட்டேன், என்ன கொடுக்கணும், நானாச்சும் கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் தேவைப்படுதுன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் நீ எடுத்துகிட்டு போக சொல்லிட்டாரு. என்ன ரேட்டுக்கு வாங்கிட்டு வந்தேன்னு பார்த்தீங்கன்னா, நான் பேடு 10 ரூபான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அப்புறம் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கெஸ் பண்ணியிருப்பேன் என்ன பேர்டு வாங்கிட்டு வந்திருப்பேன்னு. ரொம்ப நாளாக அவர்கிட்ட இருந்தது தான். ஆனால் நம்ம இந்த கேஜில் நிறைய பேர் விட்ருக்கோம். கொஞ்சம் கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். 10 ரூபாய்க்கு என்ன பேர்டு கிடைக்கும் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இப்போ நம்ம வந்து கேஜில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் கேப் இருக்குது. பழைய இதில் பச்சீஸ் கேஜ் நான் பச்சீஸ்க்கு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆனால் இந்த ஓட்டனை அடைச்சிக்கும் பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முதல்ல கேப் இருந்துச்சு. பச்சீஸ் பாக்ஸ் மாத்திர கேப் இருந்துச்சு. அந்த கேப்பு ஃபுல்லாக நான் இப்போ வந்து மெஸ்ஸை வச்சு அடைச்சிட்டேன். ஃபுல்லாக நான் கட்டிட்டேன். இப்போ கட்டிட்டு பார்த்தீங்கன்னா அந்த லூட்டினோ அல்பினோ எல்லாமே எல்லாத்தையும் ஒரு தனித்தனியாக ஒரு கூண்டில் இருக்குது. அது எல்லாத்தையும் பிடிச்சி லாஸ்ட் கேஜில் போட்டுட்டு அதுக்கு ஸ்டிக்கு மாட்டி விடணும். அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் ஃபுட்டு தண்ணி எல்லாம் இறமே எல்லாமே ஃபுல்லாக அதுக்கு நான் வச்சிடணும். ஃபுல்லாக அந்த வீடியோ அதெல்லாம் பார்க்க போகிறோம். சரி வாங்க, நம்ம இப்போ என்ன பேடு நான் வாங்கிட்டு வந்துருக்கேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு டீட்டெயில் ஃபுல்லாக காமிக்கிறேன். வாங்க, இதை வித்து டிஎன்ஏவோட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். டிஎன்ஏ சைட் போய்ட்டு மேல் ஃபீல் கன்ஃபார்மோட தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். என்ன பேடு யோசிங்க பார்க்கலாம். சரி வாங்க ஓப்பன் பண்ணலாம். ரொம்ப நேரம் காத்திருக்க விரும்பல உங்களை. இப்போ நான் ஓப்பன் பண்ணுறேன். அது லைட்டாக பார்த்தோன்னே தெரிஞ்சிடும் என்ன பேர்டுன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, பைனாப்பிள் ரெட் ஃபேக்டர் கண்ணூர் தான். பைனாப்பிள் கண்ணூர் தான். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நீங்கள் இப்போ ஃபுல்லாக ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பைனாப்பிள் கண்ணூர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஃபார்மில் கிட்டத்தட்ட 4 பேர் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 3 கன்ஃபார்ம் பேர், 1 சிங்கிள் மேல் இருக்குது. அதுக்கு ஒரு ஃபீமேல் ஒன்று வாங்கினா 4 பேர் ஆயிரும். கொஞ்சம் அமௌண்ட் டைட்டாக இருக்கிறனால நம்ம இப்போ எந்த ஸ்டெப்பும் மூவ் எடுக்க முடில. ஆமாம், கொஞ்சம் பேட் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அன்னைட்டு இந்த இதே நான் வந்து கடனுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன். பாதி அமௌண்ட்டு தான் கொடுத்துருக்கேன். நான் அமௌண்ட்டு ஃபுல்லாக கொடுக்கல. ஆமாம், இந்த மாதம் லாஸ்ட்டில் தரேங்கன்னு ஓகே நீ கொடுன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாதம் லாஸ்ட்டில் அவர் கொடுத்துடணும். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு ஃபீமேல் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஃபார்மில் கிட்டத்தட்ட ஒரு 2 ஃபீமேலும் ஒரு மேலு காக்டைல் வேறு ஃப்ரீயாக இருக்குது. அதுக்கு வேறு 2 மேல் வாங்கணும், ஒரு ஃபீமேல் வாங்கணும். எக்கச்சக்கமான செலவு இருக்குது. கொஞ்சம் ஃபார்மு வந்து மழை காலத்தில் கொஞ்சம் வாங்கிட்டு தண்ணி வரனால அது கொஞ்சம் வேலை பார்க்க வேண்டியது இருக்குது. இதுக்கு இடையில நம்ம ஃபார்மு இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். லாங் ஸ்டெப் வைக்காமல் கொஞ்சம் பொறுமையாக போய்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் நினைக்கிறீங்க என்னப்போ வாங்கி விட்டுக்கிட்டே இருக்குன்னு. ஏம்மா, எனக்கு வந்து வேறு வேலை இல்லை. எனக்கு ஃபுல் டைம் பிஸ்னஸே இந்த பேர்ட்ஸ் தான். பேர்ட்ஸை வச்சு நம்ம பொழப்பு ஓடிக்கிட்டு இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம அமௌண்ட் சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கோம். இது வந்தீங்கன்னா லூட்டின பேரல். இது லாஸ்ட் கேஜில் போட்டாச்சு. இதுக்கு ஒரு மேல் வாங்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னும் லூட்டின பேரல் இருக்குது. அதுவும் ஃபீமேல் தான். 2மே டிஎன்ஏ போட்டுட்டோம். லூட்டின பேரலில் ஃபீமேல் மட்டும்தான் வருமானு கேட்டால் இல்லை, மேலும் வர வாய்ப்பு இருக்குது பேரலில். அதனால் டிஎன்ஏ போட்டேன். 2மே ஃபீமேலு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே வந்து அல்பினோ பேரல் இருக்குது. அது நான் மேலுன்னு சொல்லி தான் அது ஃபீமேல்னு சொல்லிட்டு தான் நான் அல்பினோ பேரல் வாங்கிட்டு வந்தேன். ஃபீமேல் தான் மோஸ்ட்லி பேரல் இருக்குன்னு சொன்னாங்க. அது விசில் அடிக்கிற பார்த்து நானும் டிஎன்ஏ போட்டேன். கடைசியில் பார்த்தா அது கன்ஃபார்ம் மேலாக மாறிடுச்சு டிஎன்ஏ போட்டதில். அதனால பேரல் வந்து நம்ம வாங்கிட்டு வந்தாலும் நம்ம டிஎன்ஏ போட்டுடணும். அதான் பெஸ்ட்டு. வாங்க நம்ம கேஜுக்குள்ளே விட்டுடலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபீமேல் உள்ளே ஓடிடுச்சு, மேலே உள்ளே போகலை. அதனால் வீடியோ நான் ஸ்கிப் பண்ணி தான் எடுத்திருப்பேன். அதையும் பாருங்கள். ஃபீமேலு கொஞ்சம் திறந்தோடனே உள்ளே ஓடிட்டாங்க. அதுக்கு நம்ம விட்ட கூண்டுக்கு வெளியில் வர பார்த்துச்சு. நான் லைட்டாக ட்ராவல் கேட்ச மேலே தூக்கிட்டேன். அது கூண்டுக்குள்ளே ஓடிடுச்சு. இப்போ பாருங்கள் அது எப்படி ஏறுதுன்னு மட்டும் பாருங்கள். ஃபீமேலு ஒத்த கையில் எடுக்கிறதுனால வீடியோ உங்களுக்கு கிளியராக எடுக்க முடியல. முடிஞ்ச அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஆமாம், எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ஃபீமேலு நானும் உள்ளே தள்ளி பார்த்தேன் போல். அதுக்கப்புறம் வீடியோ வந்து நான் ஸ்டாப் பண்ணிவிட்டேன். அதை உள்ளே விட்டுட்டு தான் நான் ஃபுல்லாக எடுத்து காமிச்சிருப்பேன். அவன் பேர் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருக்கா, ஆக்டிவாக இருக்கா, என்னென்ன மாதிரியாக ஃபுட்டு கொடுக்கலாம். நிறைய பேர் கண்ணு வருஷம் ப்ரீட் பண்ணுவீங்க. என்னென்ன மாதிரியாக ஃபுட்டு கொடுக்கலாம், நான் அவ்வளோதான் கொடுத்துக்கிருக்கேன். பழங்கள் என்னென்ன பழங்கள் கொடுக்கலாம், எது கொடுக்கக்கூடாது, என்ன மாதிரியான ஃபுட்டு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சளவுக்கு நானும் தெரிஞ்சுக்கிறேன். கண்ணூர் எனக்கு புதுசு தான். அதனால தான் உங்களுக்கு வீடியோ உங்கள்கிட்ட கேட்குறேன். நான் கண்ணூருக்கு என்ன சைஸ் கேஜ் கொடுத்துருக்கேன்னு பார்த்தீங்கன்னா 3க்கு 1.5க்கு 1.5, 3 அடி நீளம்,
1.5 அடி அகலம் 1.5 அடி உயரம் அந்த கேஜி சைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஒரு சில பேர் 3க்கு 2க்கு 2 கொடுப்பாங்க, இல்லை 3க்கு 3 கொடுப்பாங்க. நம்மளுக்கு 3க்கு 1.5க்கு 1.5 கண்ணூருக்கு போதுமானதான். நம்ம காக்டெயில் சைஸ் தான் நம்ம கண்ணூர் இருக்குது, அதனால் இதெல்லாம் ஓகே தான். நம்ம தான் பழைய தண்ணி எல்லாத்தையும் புதுசாக மாற்றிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பேடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னென்ன உங்களுக்கு பொறுமை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.